அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. வெறும் 9 முறை விநாயக பெருமானின் திருநாமத்தை இந்த பீஜாட்சரத்துடன் எழுதி பாருங்கள், அதிசயம் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான விநாயக பெருமானின் திருநாமம் எழுதும் முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை எழுதுவதற்கோ சொல்வதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். மேலும் இந்த மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகமும் கலந்திருக்குங்க. சோ இன்ஸ்டன்ட்டா இமீடியட்டா நமக்கு பலன்களை கொடுக்கும். இந்த திருநாமம் எழுதும் முறையை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான சின்ன தகவல். நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3 வீடியோஸை நம்ம அப்லோட் பண்றோம். சோ இதற்கே நேரம் கொஞ்சம் சரியா இருக்குங்க. சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் குறைவாக இருந்ததுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க தொடர்ந்து கேட்கறதுனால ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. நம்ம டீம்ல இருந்து தேவையான முதற்கட்ட தகவல்களை சொல்லிடுவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்கள் மற்றும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களையும் சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. சோ இதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் மட்டும் தான் நம்ம பார்க்கிறதுனால ஜூன் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் ஃபுல்லா இருக்குங்க. இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் 27ஆம் தேதிக்கு மேல தாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். ஏன்னா இந்த நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் டீடைல்டா உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதலாவதாக சங்கடகர சதுர்த்தி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி 29 நிமிடங்களுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் மே 27ஆம் தேதி மாலை 5 மணி 8 நிமிடங்கள் வரை சதுர்த்தி திதி இருக்குங்க. பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தினாலே அன்றைய தினம் செய்ய வேண்டிய அத்தனை விதமான வழிபாடுகள், பூஜைகளை சாயங்காலம் சந்திரன் தோன்றியதிலிருந்து இரவு நேரம் வரை செய்வது தாங்க வழக்கம். அதாவது சாயங்காலம் 6:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை கோவில்களில் நாம் வழிபாடுகளை செய்யலாம். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட இன்றைய தினம் மே 26 ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 6:30 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. எந்த ஒரு மந்திர ஜபங்கள் அல்லது நாம ஜபங்களாக இருந்தாலும் அதை குறிப்பிட்ட சில விசேஷ நாட்களில் நாம் செய்யும் போது அதனுடைய பலன்கள் பல மடங்கு நமக்கு கிடைக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி. சோ இன்றைய தினம் இந்த ஆற்றல் மிக்க திருநாமத்தை 9 முறை நாம் எழுதினாலே போதும் நம்முடைய கோரிக்கை நிறைவேறும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவைக்காக மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நேற்றைய
இன்றைய தினம் இன்றைய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அற்புதமான ஒரு மந்திர ஜப முறையை நம்ம பார்த்திருந்தோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமம் எழுதும் முறையையும் நீங்க சேர்க்கலாம். அந்த மந்திர ஜபத்திற்கு ஒரு கோரிக்கை, இந்த நாம ஜபம் எழுதும் முறைக்கு இன்னொரு கோரிக்கைன்னு இப்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை எழுதுவதற்கு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. கிரீன் கலர், ப்ளூ கலர் அல்லது ரெட் கலர் பெண்ணால இந்த திருநாமத்தை நம்ம எழுதலாம். கிரீன், ப்ளூ அல்லது ரெட் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு நிறம் பிளாக் கலர்ல மட்டும் நீங்க எழுத வேண்டாம். திருநாமத்தை எழுதுவதற்கு முன்பாக விநாயக பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும், விநாயக பெருமான் அதை நடத்தி கொடுக்கணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை 9 முறை நீங்க எழுதுங்க. ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமக. அவ்வளவுதாங்க. முக்கியமான விஷயம் எண்ணிக்கை சரியாக இருக்கணும். அதிகமாகவும் நீங்க எழுத வேண்டாம், குறைவாகவும் எழுதக்கூடாதுங்க. சரியாக 9 முறை 9 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. தமிழ்ல மட்டும்தான் எழுதணும்னு கிடையாதுங்க, இங்கிலீஷ்ல கூட நீங்க எழுதிக்கலாம் அல்லது எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அதுல நீங்க எழுதுங்க. நீங்க கட்டாயமாக நம்பர்ஸ் போட்டுட்டு எழுதணும்னு கிடையாதுங்க, வேணும்ன்றவங்க நீங்க போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மனதால கூட கவுண்ட் பண்ணிட்டே எழுதலாம். 9 முறை எழுதி முடிச்சிட்டு அந்த பேப்பருக்கு பின்பக்கத்துல பேக் சைட்ல உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக ஒரு வரி அல்லது 3 வரிக்குள்ள நீங்க எழுதுங்க. ஒரு உதாரணத்திற்கு இப்ப 10 லட்சம் ரூபாய் பணம் நமக்கு தேவை, 10 லட்சம் ரூபாயை மகிழ்ச்சியுடன் நான் பெறுகிறேன், இது போல நீங்க எழுதணும். திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய மன வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது, அப்படி நீங்க எழுதலாம். உத்தியோக தடை இருக்கிறவங்க எனக்கு பிடித்தமான வேலை நல்ல சம்பளத்துடன் கிடைத்து விட்டது, இப்படி நீங்க எழுதலாம். இது போல உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிட்டதாக அல்லது நிறைவேறி கொண்டிருப்பதாக நீங்க எழுதணும். இதையும் தமிழ், இங்கிலீஷ்னு எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க எழுதிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இந்த மெத்தட்ல ஒரு சின்ன தாந்திரிகம் இருக்குன்னு, அதற்காக நம்ம பச்சரிசியை பயன்படுத்த போறோம். சோ இப்போ நீங்க கோரிக்கையை எழுதியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க மடிச்சுக்கோங்க. ஓம் கம் கணபதையேன்னு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்க, அந்த திருநாமம் உள்பக்கத்துல இருப்பதை போல பேப்பரை நீங்க மடிக்கணும். நம்முடைய கோரிக்கை வெளிப்பக்கமாக இருக்கணும். இப்போ நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல அந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன பாக்ஸ்ல நீங்க அரிசியை எடுத்துக்கோங்க. முடிந்தவரை பச்சரிசியை நீங்க எடுத்துக்கோங்க. கிடைக்காத பட்சத்துல புழுங்கல் அரிசி அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்த கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸ், கண்ணாடி பாக்ஸ், அப்படி இல்லைன்னா ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் மாதிரி எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு மூடி கட்டாயமாக இருக்கணும். 2 அல்லது 3 கைப்பிடி அளவு அரிசியை நீங்க போட்டுக்கோங்க. இப்ப அந்த அரிசியில நீங்க எழுதி வச்சிருக்கும் அந்த கோரிக்கையை சொருகி வைக்கணும். இப்ப நீங்க பார்ப்பதை போல வச்சுட்டு அந்த பாக்ஸை நல்லா டைட்டா மூடிடுங்க. இப்ப இந்த பாக்ஸை நீங்க கிச்சனுடைய எந்த பகுதியில வேணாலும் வைக்கலாம். நீங்க மளிகை பொருட்கள் வைக்கும் இடத்துக்கு பக்கத்துல மறைவாக இந்த பாக்ஸை நீங்க வச்சிருங்க. இந்த டைரக்ஷன்ல தான் வைக்கணும், திசையில தான் வைக்கணும்னு கிடையாதுங்க. கிச்சன்ல எந்த இடத்துல வேணாலும் நீங்க வைக்கலாம். உங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறியதற்கு பிறகு அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எரிக்கலாம். அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய அரிசியை நீங்க செடிகள், புதர்கள் போன்ற மணல் சார்ந்த பகுதியில போட்டுருங்க. ஈ எறும்புகள் அதை சாப்பிடும். அல்லது வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். தேவைப்படுறவங்க இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.